இந்த பிரபஞ்சம் அமானுஷ்யங்களுக்கும் மர்மங்களுக்கும் குறையே இல்லாமல் பல ரகசியங்களை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது. அப்படியான ரகசியங்களில் ஒன்றுதான் பறக்கும் தட்டுக்கள். மனிதர்கள் விஞ்ஞானத்தின் உச்சாணி கொப்பில் நிற்பதாக மார்தட்டி கொண்டாலும் கூட அவர்களின் அறிவியல் ஆற்றலுக்கும் சவால் விடக்கூடிய வகையில் பறக்கும் தட்டுக்கள் பற்றியும் வேற்றுக்கிரகவாசிகள் பற்றியும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பறக்கும் தட்டுக்கள் எங்கிருந்து வருகின்றன, அவற்றில் வரும் உயிரினங்கள் எந்த கிரகத்தில் வசிக்கின்றன என்றெல்லாம் விஞ்ஞானிகள் தலையை பீய்த்துக் கொள்கிறார்கள். பொதுவாகவே பறக்கும் தட்டுக்களையும் வேற்றுக்கிரகவாசிகளையும் கண்டதாக அமெரிக்கா போன்ற மேற்கு நாட்டவர்களை வெளிப்படுத்தியிருந்தனர். இப்படிப்பட்ட நிலையில் இந்த பறக்கும் தட்டுக்கள் எங்கள் நாட்டில், அதுவும் யாழ்ப்பாணத்திற்கு அடிக்கடி வருகின்றன என்பதை உங்களால் நம்ப முடியுமா? நம்பித்தானாக வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள காரைநகரில் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த பறக்கும் தட்டுக்களை பலரும் நேரில் கண்டிருக்கிறார்கள். அந்த பறக்கும் தட்டுக்கள் எப்படி இருந்தன, மக்கள் அவற்றை எங்கே அவதானித்தார்கள், இதற்கு முன்னரும் அவை வந்தனவா, அவை பறக்கும் தட்டுக்கள் என்பதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்ற கேள்விகள் உங்களுக்கு எழலாம். அந்த கேள்விகளுக்கான விடைகளை பறக்கும் தட்டுக்களை நேரில் கண்டவர்களின் சாட்சியத்தில் பாருங்கள். தொடராக ஒரு 21 நாள் எண்ணினா நான் எங்களை தாண்டி போக மறைஞ்சு போச்சு. பறக்கும் தட்டுகளாக இருக்கக்கூடும், இருக்கலாம்ன்றதை நான் மறுக்கையில் அதனை கருதுகிறேன். 21 தொடராக தான் இருக்கு. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அப்படியே ஒரே ஷேப்பில் வந்து கொண்டே இருக்கு. வடமேற்கு வானிலிருந்து நடுவானை நோக்கி வந்து கொண்டிருந்தது. எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து பல பல கலர்களுடன் கோபுரத்துக்கு நியாயமான தூர உயரத்தில் இருந்தது. கடலுக்கு தொலைச்சது ஒன்று கேட்க கண்டுவிட்டேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நானும் நண்பரும் வளமையாக இந்த கடற்கரை பகுதியில் பின்னிரங்களில் முன்னிரவு நேரங்களில் கதைக்கிறாங்க. அப்போ கதைக்கிற போது அண்டைய வளமையை போலவே அன்றைக்கு இதில் கதைச்சு கொண்டிருக்க என்னுடைய நண்பர் அந்த இந்த இந்த இதில் சாதாரணமாக படுத்திருந்தவர். நான் அப்போ இருந்தபடி கதைச்சு கொண்டிருந்த நாங்கள் இருக்கும்போது திடீரென்று அவர் சொன்னார், வானத்தில் ஒரு கொஞ்சம் வெளிச்சங்கள் சேர்ந்து வேறு வந்து கொண்டிருக்கு. தான் ஏற்கனவே கண்ட போன்ற சில அமைப்புகள் மேலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற மாதிரினா உடனடியாக நான் அதை பார்த்தபோது ஒரு வடமேற்கு வானத்தில் இருந்து நடு வானை நோக்கியதாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவர் 15க்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அவ்வளவு ஒரு ஒளிவட்டங்கள் போல அப்படியே நகர்ந்து வடமேற்கு வானிலிருந்து நடுவானை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நான் உடனடியாக கேமராவை எடுத்து அதை எடுப்பதற்காக இந்த முதல் ஆச்சரியத்தால் நான் அதை ஃபோனை எடுக்க முடியாமல் போயிட்டது. பிறகு அதை ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற காரணமாக உடனடியாக கேமராவை எடுத்த போதும் அது அந்த கொஞ்சம் அதிகரித்த தூரம் என்பதன் காரணமாகவே இருக்கலாம், அது கேமராவிலே அகப்படவில்லை. ஆனால் குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு வந்து கொண்டிருக்கல முன்னுக்கு வந்த ஒவ்வொரு அதனுடைய வெளிச்சங்கள் அணைந்து அப்படியே முதலாவது வந்தது அணைய, அப்படியே அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு வெளிச்சங்களும் அணைந்து மூற்றாகவே தெரியாமல் மறைந்து போயிட்டு உண்மையில் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கேட்டால் நான் சிறு வயதில் நாங்கள் கூடுதலாக அந்த சஞ்சிகைகளில் படிச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மற்றும் அரிசோனா மாநில பகுதிகளில் மற்றும் ரஷ்யாவின் பகுதிகளில் அதிகமாக அந்த பறக்கும் தட்டுகள் தென்பட்டதாக நாங்கள் சிறு வயதில் படித்த ஞாபகம் எனக்கு உடனே அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. சில போல அப்படியான ஒரு பறக்கும் தட்டுகளாக இருக்கலாம்ன்றதை நான் மறுக்கையில் அதனை கருதுகிறேன். என்னென்னு சொன்னால் இது தொடர்பான ஆராய்ச்சிகள் பல்வேறு மட்டங்களிலும் பழைய மட்டுமல்ல பழைய காலத்திலிருந்தே அந்த ஆவணங்களில் பதியப்பட்டு வந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். அது மட்டுமல்ல விஞ்ஞானிகளும் அது தொடர்பாக சில ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையிலே அப்படி ஒரு வேற்றுக்கிரகவாசிகளுடைய விண்கலமாக அல்லது வானூர்திகளாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் பல்வேறு காலகட்டங்களிலே இதனுடைய நான் உடனடியாக அதிகமாக ஃபேஸ்புக்கில் பதிஞ்சால் நிறைய பேருக்கு தெரிய வரும். அல்ல அது மட்டுமல்ல இதை பார்ப்பவர்கள் தங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் அவர்களும் இதிலே பகிர்ந்து கொள்வார்கள் என்பதற்காக உடனடியாக அன்றிரவே முகப்புத்தகத்தில் பதிவு செய்தேன்.
பதிவு செய்த பிறகு பார்த்தால் அதை அன்றைய தினத்தில் மட்டுமல்ல அதுக்கு முன்னர் கூட பல காலங்களிலே ஒவ்வொருவரும் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து கண்டதை அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார்கள், உட்பட்டி ஊடாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் பார்த்தால் உண்மையில் இதொரு நீண்ட காலமாக பல்வேறு பிரதேசங்களிலே தெரிந்த ஒரு விடயமாக நான் கருதுகிறேன். உண்மையில் நான் இன்னொருத்தர் அந்த பதிவை போட்டிருந்தாலும் நான் பெரும்பாலும் நம்பி இருக்க மாட்டேன். இப்படி ஒரு சிலவுல கற்பனையாக இருக்குமோ, அதான் நாங்கள் அதை பார்த்த பிறகு கற்பனை என்பதை நான் அதை முற்றிலுமாக மறுதளிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சூரியனை சுற்றி எங்களுடைய கோள் மண்டலம், அதாவது சூரிய தொகுதி என்று சொல்லலாம், அதில் பூமியும் ஒரு கிரகம். அந்த ஒரு விஞ்ஞான அறிவிலே மிக உன்னதமான இடத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த பூமி கிரகத்தில் இருக்கிற நாங்கள் நிலவுக்கோ செவ்வாய்க்கோ விண்கலங்களை விட்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறபடியால் உண்மையில் விஞ்ஞானிகள் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் கருத்து இடுகிறார்கள் என்றால் இதே போல இந்த 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 வான மண்டலத்திலே இந்த யூனிவர்சல் என்கின்ற வான மண்டலத்திலே இதே போல இன்னொரு சூரியனோ இன்னொரு கிரகங்களோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இன்னொரு சூரிய தொகுதி, இன்னொரு ஒரு கோள் தொகுதியிலிருந்து எங்களைப் போல ஒரு விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு இனக்குழுமமோ அல்லது ஒரு அந்த வாசிகளோ இன்னும் தங்களுடைய ஆராய்ச்சிக்காக இன்னொரு கிரகத்துக்கு போயிருக்கலாம் என்பதை உண்மையில் மறக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். நல்ல பதிவில் வந்தது. இப்போ நாங்கள் முந்த நாள் கண்டது வந்து நியாயமான உயரம், அது சரியான உயரம். அதே கடும் பதிவோ அதே சேப்பான சாமான், வித்தியாசம் இல்லை. ஏன்னா தொடராக வருகுது, அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே மறையுது, அதே ஐட்டம் தான் இருக்கும். அடுத்த அணைக்கு ஒரு 2 மணி உயரம் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன தம்பி சொன்னது பிடிச்சி கொண்டு போகிறாங்க, படங்கோ இது வேற்று கிரகவாசிகள் அண்டு அப்படி என்ன விரட்டி போட்டுதான். அப்படி பயந்து விட்டோம், வேண்டாம் கிட்ட வந்தல விட்டது. இந்த அமைப்பு வந்து ஒரு, அதாவது இந்த இனிப்பு போத்தல்கள் எல்லாம் முன்ன வந்துச்சுது, அப்படி ஒரு போத்தலுக்குள்ளதான் இருக்குது லைட். ஆனால் பெரிய உருவம் இப்போ கிட்டத்தட்ட நான் வச்சு பார்க்க ஒரு 4 அடி 5 அடி வட்டம் இருக்கும். அது அந்த உயரத்தில் வச்சு பார்க்க அதில் முடியாத பெருசோ சின்னதோ என்னது அந்த பெருசாக இருக்கும். அந்த அளவு ஒரு 4 அடி வட்டம் இருக்கும். 21 தொடராக தான் இருக்கு. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அப்படியே ஒரே ஷேப்பில் வந்து கொண்டே இருக்கும். கூடாமல குறையும். தம்பி திரும்பி பார்த்த இடத்த கண்டு விட அது பண்டை 15 வந்ததுல காணக்கூடிய இருந்தால் முந்தின நாள் இதில் படுத்து கிடந்ததுனா இதை கண்டேன். அண்டைக்கு கடலுக்கு தொலைச்சது ஒன்று கேட்க கண்டு விட்டேன். அப்படி வருகுது, எங்களை தாண்டி போக மறையுது. அதுலேயே தாண்டி போக மறைகிறபடியால் நான் நினைக்கிறேன்னா முன்னுக்கு ஏதோ ஃபோக்கஸ் மாதிரி இருக்கிறபடியால் தான் எங்களை விலத்தை அது மறையுது கொண்டு நான் யோசிக்கிறேன். இப்போ ஒரு பொருள் வந்து புல்லாக எரிஞ்சு கொண்டு இருக்க மாட்டா எங்களை தாண்டின பிறகு இருக்கும். ஒரு காலமும் காணல. இதுதான் முதல் முறை நான் அதை இப்போ கண்டுவிட்டேன். இது யாருக்கு சொல்லி எப்படி நம்ப வைக்கிறது? ஒருத்தர் நம்பாங்களே என்ற பிரச்சனையில இவ்வளோ காலம் சொல்லி அமைஇருந்தேன். என்ன சொன்னாலும் என்ன நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக 7 மாசம் இதற்கு முதல் நாள் தான் சொன்னேன். இப்படி ஒரு பொருளை கண்டனான்னு சொல்லி போட்டு முதல் நாள் கதைக்கிறோம், அடுத்த நாள் வந்தே விட்டு என்ன ஒன்றும் இல்லை. அண்டைக்கும் பிடிப்போம்னு பார்த்தாங்க, அது கொஞ்சம் உயரம் கூடவும் முடியல, கமரால விழாது போல. இன்றைக்கு வந்து கடும் உயரம் அண்டை கண்டா பிடிச்சிருக்கல. இந்திய அளவில் தான் எல்லாரும் கதைக்கிறாங்க, அண்டையை கண்டனா அப்படி கண்டனா இப்படி கண்டனா 4 மணிக்கு கண்டனான் 3 மணிக்கு கண்டனா. இந்த பறக்கும் தட்டுக்கள் இதற்கு முன்னரும் வந்திருக்கின்றன. ஆனால் அவை தாழ பதிந்து வந்ததால் இருவர் மாத்திரமே கடலில் அதை கண்டிருக்கிறார்கள். பறக்கும் தட்டுக்களை மிக நெருக்கமாக நீரில் கண்ட அவர்கள் அச்சத்தில் உறைந்து செய்வதறியாமல் கடலுக்குள்ளேயே தண்ணீருக்குள் பதுங்கிக் கொண்டார்கள். ஒரு நாள் நான் வெள்ளப்படத்து போட்டு நிற்கல, ஒரு வெளிச்சம் ஒன்று வந்துச்சு. அப்போ என்னோட மகனும் சேர்ந்து என்னோட வந்தவர், அண்டை கண்ட தொழிலுக்கு வந்தவர். அப்போ வரைக்க தம்பி தான் எனக்கு காட்டினது முதல்ல ஏதோ ஒன்று வருகிறாண்டு. அப்போ வர உடனே அது ஒரு ஒரு கெளிய மாதிரி தான். அந்த கெளியாண்டு அந்த குரு படம் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். அதே கெளிகின்றே அமைப்பு, அது ஒரு கண்ணாடி கெளிகொண்டு. அதே மாதிரி 21 அப்படியே ஒரு பெரிய ஒரு கண்ணாடி ஒரு குவளை மாதிரி தான் இருக்கு. அதுக்கு உள்ளதான் லைட் எரியுது, வழியால் எரியுது. அந்த குவளைக்கு உள்ளதான் எரியுது லைட்டு. அப்படியே தொடராக ஒரு 21 நான் எண்ணினா நான் எங்களை தாண்டி போகாத மறைஞ்சு போச்சு. தாண்டி போக மறைஞ்சிட்டது. இதுவரையிலும் நான் சொல்லல, என்னடா இல்லை நம்ப மாட்டாங்களோ என்னன்ற மாதிரி தான் நானும் வீட்டில் கதைச்சி போட்டு கையை விட்டுவிட்டோம். நானும் தம்பியும் அப்படியே கதைச்சி போட்டு நம்ம அப்படியே கையை விட்டு விட்டோம். அவர் வேட்டுக்கிறவாதிகள் படங்கோ பிடிச்சி கொண்டு போகிறாங்க. அவர் இருந்தவர் நான் நின்றேன். தண்ணிக்கு இருந்து விட்டுறாங்க, பயந்து விட்டுவேன். ஏன்னா அப்படியான ஒரு பொருள் தான் அது வந்ததும். அப்படி கொஞ்சம் பயப்படுத்தக்கூடிய மாதிரி தான் பதிஞ்சு வந்தது, அன்றைக்கு வந்தது. நாங்கள் இங்கிருந்து கார்னரிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகும்பொழுது 8ஆம் பாலத்திற்கும் 9ஆம் பாலத்திற்கும் இடையில் புன்னாலை கோவில் வரதராஜ பெருமாள் கோபுரத்துக்கு மேலாக பல
பலவிதமான கலர்களுடன் ஒரு பட்டம் பறப்பதைப் போல் தான் இருந்தது. அப்போ எனது மகன் சொன்னார், அப்பா பட்டம் பறக்குது, அதை நாங்கள் படம் எடுப்போம் என்று. நான் சொன்னேன், அது பட்டம் தான், அது தேவையில்லை என்று விட்டோம். பிறகு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து பல பல கலர்களுடன் கோபுரத்துக்கு நியாயமான தூர உயரத்தில் இருந்தது. அப்போ நாங்கள் பிறகு ஒரு சந்தேகம் பெற பொன்னாலை சந்தி கழிந்து ரான்சோமர்கிட்ட போய்த்தான் பார்த்தோம். அவருக்கு பார்ப்போம் என்று தம்பி சொன்னார், அதை படம் எடுப்போம் பாண்டு எடுக்கும் பார்த்தால் அதை காணவில்லை. அப்படியே பொன்னாலை கோபுரத்துக்கு தெற்கு பக்கமாக இருந்தவர். பிறகு நாங்கள் ஒரு கொஞ்சம் திசை நோக்கி போகும்பொழுது அது மறைந்து விட்டது, அங்கால இல்லை, அந்த வழியில் இல்லை. அப்போ நான் மகனுக்கு சொன்னேன், பட்டம் இல்லை, இது வேறு ஏதோ தான் இருக்கணும்னா. பிறகுதான் அடுத்த நாள் முகநூலிலூடாக கிராம சேவர் அவர்கள் வடிவலையினர் எனது பதிவில் இட்டிருந்தார். அப்போ இரவு 9 மணி போல நான் பார்த்த பொழுது தான் அவருடன் தொலைபேசியில் உரையாடின பொழுது அவர் அந்த பதிவையும் போட்டு இப்படியான ஒரு கலங்களை தனது கூட்டாளிமாரின் நண்பர்களும் கண்டதாக என்னுடன் தொலைபேசியில் உரையாடினேன். பறக்கந்தட்டு சொல்லி அந்த வேட்டிக்கிரக வாசிகள் தொடர்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதை பத்திரிகை ஊடாகவும் முகநூல் வாயிலூடாகவும் அறியப்பட்டுள்ளது. நாங்கள் திடீரென கண்டதனால் நாங்கள் அதை உண்மையாக இவர்கள்தான் என்ற எங்களுக்கு ஒரு ஞாபகம் பெறவில்லை. அப்படி இருந்தும் மகன் சொன்னார், படம் எடுப்போம் உண்டு, எங்களுடன் பெரிய போன் இருந்தது, அதில் சூன் பண்ணி எடுத்திருக்கலாம். நான் அது பட்டமடாண்டு விட்டேன். இல்லாட்டால் அதை நாங்கள் வடிவாக இவர்களுக்கு உங்களுக்கு காண்பித்திருக்கலாம். நல்ல பல கோல கலர்களுடன் பெரியதொரு உருண்டை, நீள்வட்டமாக இருந்ததா சதுரமாக இருந்தது? ஒரு நீள்வட்டம் மாதிரி ஒரு முட்டைன்ற அளவில் நல்ல பெரிய உயரத்திலே நல்ல அகலமாக இருந்தது. அது கூடுதலாக என்ன கலர்? ஆனால் அது ஒரு நீலம், ஊதா, ஒரு சிவப்பு கலந்தது. சிவப்பண்டு இளஞ்சிவப்பு கலர், கருப்புகளோ வெள்ளைகளோ இல்லை. அப்படி அந்த பகுதியை பார்க்கும்போது சத்தங்கள் வித்தியாசமாக ஒரு இதுவும் ஒரு இதுவும் இல்லை. அதாவது நீங்கள் காணைக்கு அது போய்கொண்டு நின்றதா நின்றதா? அவர் அப்படியே இருந்த பட்டம் ஆடாது ஒரு சமநிலை காற்றில் நின்ற மாதிரி அப்படியே நின்றது. இதுவா நீங்கள் வெளியில் மக்களை காய்ச்சிக்கிறீங்க? நாங்கள் அடுத்த நாள் வந்து எங்களுடைய மகன் தனது ஆக்களுடன் கதைக்கும் பொழுது இப்படியானதொன்று நடக்கின்றதும் அது இங்கு எவ்விடம் என்று எங்களுக்கு சொல்ல முடியவில்லை. முதல் தென்பகுதியில் தென்பட்டதாகவும் சொன்னவர்கள் அங்கால இடங்களில். ஆனால் எங்களோட இடங்களுக்கு எனக்கு இதுதான் புதுது நான் பார்த்ததில். ஓகே, நன்றி. இந்த பறக்கும் தட்டுக்கள் பற்றிய இன்னொரு ஆச்சரிய தகவலும் இணையத்தில் இப்போது உலா வருகிறது. காரை நகரில் பறக்கும் தட்டுக்கள் தென்பட்ட அதே ஜூன் 30ஆம் தேதி கனடாவின் மானிடோபா மாகாணத்தில் கார் பயணம் செய்து கொண்டிருந்த ஜஸ்டின் ஸ்டீவன்சன் என்பவரும் அவரது மனைவியான டேனியலும் இதே போன்ற பறக்கும் தட்டுக்களை கண்டு வியந்திருக்கிறார்கள். அத்தோடு அவர்கள் தங்கள் செல்போனில் அதை பதிவு செய்து சமூக வலைத்தளத்திலும் காணொளியாக பதிவேற்றியிருக்கிறார்கள். அப்படியானால் காரி நகரில் வந்த அதே பறக்கும் தட்டுக்கள் தான் கனடாவிலும் வந்தனவா? அல்லது அந்த பறக்கும் தட்டுக்களுக்கும் காரை நகர் பறக்கும் தட்டுக்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த கேள்விகளுக்கு விண்வெளி ஆய்வில் ஈடுபடும் விஞ்ஞானிகள் தான் பதில் கூற வேண்டும். ஆனாலும் இதுவரை நாம் செய்திகளிலும் கதைகளிலும் படங்களிலும் மட்டுமே பார்த்தும் கேட்டும் அறிந்த பறக்கும் தட்டுக்கள் இப்போது எங்கள் ஊருக்கும் வர தொடங்கிவிட்டன என்பதே நிஜம். ஆனால் இனியும் காரை நகருக்கு அந்த பறக்கும் தட்டுக்கள் வருமா? அல்லது தங்கள் வருகைக்கான இடத்தை அவை மாற்றிக்கொள்ளுமா என்ற கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.